நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பலாப்பழத்தை பதப்படுத்தி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட மிஷின் பார்த்திங்கன்னா வேக்கம் சீலர். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த பலாப்பழத்தை இருக்கிறோன்னா 5 நாள் 6 நாள் 7 நாள் கழிச்சு கூட இதை வந்து நம்ம சாப்பிட்லாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வேக்கம் சீலரோட பேக்கிங். பாருங்கள், இதுதான். இதுக்குள்ளே தான் நம்ம பலாப்பழத்தை போடணும். எப்படி போடணுன்னு பாருங்கள். பாருங்க, எத்தனை பழம் இதுக்குள்ளே போட முடியுதுன்னு பாருங்கள். இது வேக்கம். பாருங்கள், இப்படி தான் இது பண்ணணும். அதுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கு, அதை மாட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், வேக்கப் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வந்து அப்படியே வந்து இதாகிடுச்சு பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிச்சு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது இப்போ வேக்யூம் ஆயிடுச்சு. எதுக்காக நம்ம வேக்யூம் பண்ணுறோன்னா, காற்றெல்லாம் உள்ளே இருந்தால் இது வந்து அழுகிடும் பழம் சீக்கிரம். அதனால் வந்து காற்றெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வைக்கும் போது பழம் எதுவுமே அழுகாது. இது நம்ம வெளியில் வச்சோன்னா ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா 10 days கழிச்சு கூட சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பழத்தை எல்லாம் இப்போ நம்ம வேக்யூம் பண்ணி வச்சிடலாம். அப்புறமேட்டு நம்ம எப்போ வேணுமோ இப்போ எடுத்து இது சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு வேக்யூம் பண்ண பலாப்பழம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் நாங்கள் பேக் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட போகிறோம். இதை வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இது வந்து நாங்கள் 10 days கழிச்சு சாப்பிட போகிறோம். இது 5 days கழிச்சு சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.